வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சத்யா தினேஷ். லாஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேங்க 63 நாயன்மார்கள் திருவீதி உள்ளா போனது. இப்போ அதனுடைய ஃபுல் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இருந்தது பார்த்திங்களா, அந்த மாதிரி 63 நாயன்மார்கள், சிவபெருமான், அப்புறம் அன்னைக்கு ஊர்வலம் வரக்கூடிய உற்சவ மூர்த்திகள் அவங்க எல்லாரையுமே ஒரு மண்டபம் மாதிரி ரெடி பண்ணி அங்கே வச்சு அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் எல்லாமே பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. அதுவுமே நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இது ஈவினிங் சாமி கிளம்புறதுக்கு முன்னாடி இப்படி தாங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக மாடு, குதிரை எல்லாமே வச்சு அதுக்கு பூஜை பண்ணி ஒரு நாயன்மார்களாக ஒவ்வொரு பல்லாக்கில் தூக்கிட்டு வந்தாங்க. அங்கே இவர் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஆடிட்டு இருந்தார். அதாவது சிவபெருமான் வராரு, அவரை நம்ம சந்தோஷமாக வரவேற்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர், ஃபேமஸான யூடியூபர் தாங்க. அவர் அங்கே ஒரு ஸ்டார்டிங் கிளிப் மட்டும் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தார். சரி, இவங்கெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு நான் அவங்கள நின்று பார்த்துட்டு இருந்தேங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு குட்டி வெல்கம் கிளிப் மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. 63 நாயன்மார்களுமே இப்போ பல்லாக்கில் எடுத்து வச்சு ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க வெளியே வரத்துக்கு. அவங்க உள்ளேருந்து கோயிலுக்குள்ளேருந்து அந்த நுழைவாயில் வழியாக வெளியே வரது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. கோபுரத்து மேலேருந்து பூவெல்லாம் தூவி சாமி அந்த வாசல் வழியாக வெளியே வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அங்கே நம்ம லட்டுக்குட்டியை வச்சுட்டு என்னால் அங்கே போய் வீடியோலாம் எடுக்கவே முடியலங்க. அவ்வளோ ஒரு கூட்டம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் மட்டும் இல்லைங்க, பல்வேறு மாவட்டத்திலேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க இந்த ஒரு நாளுக்காக. இந்த மாதிரி 51 பல்லாக்குகளில் 63 நாயன்மார்களையுமே வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பவானியில் ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. அதாவது ஊராட்சி கொட்டமலை, வேதகிரி மலைன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்மளுடைய கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயில் வரைக்குமே அடிக்கி ஒரு லிங்கம் பூமியில் புதைஞ்சிருக்கிறதாகவும், அந்த ஏரியாவில் மட்டுமே இந்த ஆடிப்பெருக்குக்கு தேங்காய் சுடுவாங்க. அந்த இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேங்காய் முக்கன் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உடையது. அதுக்காக அது அங்கே நாங்கள் சுட மாட்டோங்க. அதுக்கு அந்த சைடும் வேதகிரிக்கு இந்த பக்கம் இருக்கிற இடத்துலையும் சுடுவாங்க. அந்த நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல அடிக்கி ஒரு லிங்கம் இருக்கிறதா ஐதீகம். அதை இப்போயும் இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. 63 நாயன்மார்களும் கிளம்பி முன்னாடி போயிட்டுருக்காங்க. அவங்கள தொடர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய உற்சவர்களும் வெளியே வராங்க. அதாவது ஃபஸ்ட்டு மூஞ்சூருமையில் விநாயகர் பெருமான் அவர் வராரு. அவரை தொடர்ந்து அவருடைய தம்பி முருகப்பெருமான், வள்ளி தெய்வானையுடைய அவர் மயில் வாகனத்தில் வந்துட்டுருக்காருங்க. நம்ம கூடுதுறையில் பார்த்திங்கன்னா வைணவமும் இருக்குது, சைவமும் இருக்குங்க. அதாவது பெருமாளும் இருக்கார், சிவனும் இருக்கார். நாமம் போட்டவங்க சிவபெருமான் சன்னதியில் போய் திருப்பாவை, திருவாசகம் பாடுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்க பட்டை போட்டவங்க இங்கே நம்ம பெருமாள் கோயிலில் மந்திரம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த இடத்துல சாமி கும்பிட்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் புண்ணியமாகவும் நான் நினச்சிட்ருக்கேங்க. இப்போ முருகப்பெருமானுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவையில் ஆண்டாள் அவங்க வராங்க. ஆண்டாள் மட்டும் தனியாக தாங்க வராங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி சூப்பர் ஹீரோஸ், மெயின் ஹீரோ 2 பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க யாருன்னா, ஒன்று சிவன், பார்வதி. அதாவது அங்கே சங்கமேஸ்வரர் வேதநாயகி அம்மன் அப்படிங்கிற பேரில் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதிகேஷ பெருமாள் அவரும் வந்துட்டுருக்காரு. நம்ம சிவபெருமான் வர அந்த இடத்துக்கு முன்னாடி அந்த சிவனடியார்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வரவேற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தரை சொல்ல மறந்துட்டேன், சாரிங்க. அதை நம்ம ஆண்டாள் அம்மாவுக்கு பின்னாடி நடராஜ பெருமானுமே வந்தார்.
அவருமே இந்த ரிஷப வாகனத்தில் தாங்க வந்தாங்க. அதாவது சூப்பராக அந்த லைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ரிஷபமே வாகனம் தேருவினில் ஊர்வலம். அது வந்து அந்த இடத்துல நின்று அவர் அப்படி பார்க்கும்போது டப்புன்னு மனசுக்குள்ளே வந்த பாட்டு அதுதாங்க. அவர் வரும்போது இந்த மாதிரி உத்ராட்சை போட்டவங்க எல்லாருமே சிவனடியார்கள் வந்து எல்லாருக்குமே விபூதி எல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஜடாமுடி, உடுக்க, அப்புறம் வந்து இந்த கைலாய வாத்தியம் இதெல்லாம் கேட்கும்போதே ஒரே கூஸ் பம்பாக இருந்ததுங்க. நீங்களும் கேளுங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்த கவனிச்சேங்க. அதாவது சிவனடியார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? வயசில் பெரியவங்க அப்படின்ட்டு சின்னவங்க அவங்க காலில் விழுந்து கும்பிட்றாங்க. அப்போ வந்து பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் திரும்பி அவங்க காலில் அந்த இடத்த வந்து இப்படி தொட்டு கும்பிட்றாங்க. அதை பார்க்கும்போது யாரும் பெரியவங்க கிடையாது. எல்லாருக்குமே ஒரே பெரியவர் வந்து சிவபெருமான் தான் அப்படிங்கிறது எனக்கு அந்த இடத்துல புரிஞ்சது. அது பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா ஆண் பாதி பெண் பாதி தன் உடலில் வந்து பாதியை வந்து சக்திக்கு கொடுத்தவர் தான் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர். அதே மாதிரி தாங்க அவருடைய அடியார்களும் இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், நம்மளுடைய சூப்பர் ஹீரோ ரொம்ப பக்கமாக வந்துட்டாங்க. அதாவது சிவபெருமானும் வந்து விட்டார், ஆதிகேசவ பெருமானும் வந்து விட்டார். எவ்வளோ ஒரு ஈக்குவலாக வெளியே வராங்க பார்த்தீங்களா? இந்த ருத்ராட்சத்தால் செஞ்ச சிவலிங்கம் இந்த மாதிரி வந்து வேஷம்லாம் போட்டு அவ்வளோ ஒரு கோலாகலமாக அவரை வரவேற்றுட்டு இருந்தாங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க.
நேரில் வந்து பார்க்க முடியாதவங்களுக்காக இந்த வீடியோங்க. மிஸ் பண்ணாமல் டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.